நித்திய ராமாயணத்தில் சுக்ரீவ பட்டாபிஷேகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா. வாலியை வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வச்ச சுக்ரீவன் உடனே தன்னுடைய வானர சேனைகளெல்லாம் கூட்டி 4 திக்குகளிலும் இந்த சீதா பிராட்டியை தேர்றதுக்கு நீங்கள்லாம் போகணும் அப்படின்னு ஆஜ்ஞை பண்ணினா தெற்கு திசை நோக்கி போகிறதுக்கு அது ஒரு குரூப்பாக அனுமாரோட எல்லாரையும் அனுப்பி வச்சான். ஹனுமான் அப்படிங்கிறவர் மகா பிரபு, அவரால் முடியாது எதுவுமே கிடையாது. அந்த அளவு நல்ல ஒரு வீரமும் பராக்கிரமும் எல்லாம் உடையவர். அந்த அனுமாரான தன்னுடைய பராக்கிரமம் வீரம் சௌரியம் இது எதையுமே அவரால் தனக்கு இருக்குது அப்படிங்கிறத அவரால் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஜாம்பவான் அப்படிங்கிறவர் அவரோட கரடி. அவர் சொல்கிறேன், எனக்கு சீதா பிராட்டியை போய் பார்த்து எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சு ராமரையும் சீத்தையும் தேடி வைக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய தகுதி உனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ ஸ்ரீராமர் தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி சீதையை பார்க்கும் பொழுது இந்த மோதிரத்தை என் அடையாளமாக கொடு அப்படின்னு சொல்லி ஹனுமானை வாழ்த்தி அனுப்பினேன். ஹனுமார் அந்த பெரிய உப்பு கடலை பார்க்குறேன், என்ன உடம்பை ஒரு சிலுத்துக்கிறேன், முகத்தை நல்லா நிமிர்ந்துக்கிறேன், உடம்பை கைகள் நல்லா தூக்கிக்கிறேன், நான் மூச்சை இழுத்து விட்டுக்கிறேன். இது எவ்வளோ பெரிய கடல், அதை பற்றி அவர் கவலை இல்லை. எவ்வளோ பெரிய கடலாக இருந்தானே, எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தானே, எப்போ நம்ம கடவுளை காடை ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ எல்லாம் தூசுக்கு சமானம், அவ்வளோதான் அப்படிங்கிறத விளக்கும்படியா இந்த ராமாயணத்தை இந்த இடம் காட்டுது. நல்லா தலையை நிமிர்ந்துண்டு உடம்பை சிலிர்த்துண்டு நல்லா வாழை நல்லா உயரமாக தூக்கிண்டு முதுக நிமிர்த்துண்டு எப்போவுமே ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு முயற்சியும் நம்மளால் முடியும், நமக்கு மேலே காட் இருக்குது, அது முடிச்சு கொடுக்குவோம் அப்படிங்கிற ஒரு பக்தி மிகுந்ததானால் எந்த விஷயத்துலையும் நம்ம சாதிச்சு காட்ட முடியுங்கிறத காட்டக்கூடிய இடம் இந்த ஹனுமானுடைய இந்த புறப்படுற இந்த கடலை தாண்டுற இடம். இது பறக்கிற மாதிரியா கிளம்புறவர் வானத்தில் இன்னொரு சூரியன் தான் எலும்பி வந்துவிட்டுங்கிற மாதிரியா சிவன் தான் அவருடைய கண்களும் இன்னொரு வானத்தில் இன்னொரு சூரியனாது அப்படிங்கிற அளவுக்கு வேகம். அந்த வேகத்தினால அந்த கடலில் இருக்கிற மீன் முதல்ல அது உயிர்வாழ் பிராணிகள் எல்லாம் வெளியில் தெரித்து வெளியில் வந்துடுது. அவ்வளோ பெரிய காற்று, அவ்வளோ பெரிய சுழல் காற்று ஏற்படுத்திட்டு அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகள்லாம் அப்படியே பேர்ந்து விழுது. இலை செடிகள் மரங்கள்லாம் அவரோட கூடவே, யாராவது நமக்கு சொந்த உறவினர் இருந்தாக்கா அவர் கூடவே போய் பஸ் ஏற்றிட்டு வருவோமே, ஆனால் கூடவே மரம் செடி கொடி எல்லாம் அந்த காற்றுல பறந்து அவர் பின்னாடியே போகுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டோடு, அவ்வளோ முயற்சியோடு, அவ்வளோ தன்னம்பிக்கையோடு, அவ்வளோ பக்தியோட நம்மளால் முடியும். நிச்சயமாக நம்ம இவருக்கு உதவி செஞ்சு இவருடைய சந்தோஷத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஸ்ரீராமபிரானுக்காகவே அவர் பறந்த ஹனுமார் பறக்கும்பொழுது அந்த கடல் நடுவில் ஒரு ராட்சசி. அவள் என்னடா அப்படின்னாக்கா சுரசைன்னு பேர். அந்த ராட்சசி நிழலை பார்த்தே, மேலே போகிற மிருகங்களோட நிழலை பார்த்தே கட்டி சாப்பிடுவான் அவள் இழுத்து. அப்புறம் சிம்ஹிகைன்னு ஒரு ராட்சசி, அவன் என்னென்ன வாய் திறந்துட்டு என் வாய் வழியால் நுழைஞ்சு தான் நீ போகணும், என் வயத்துக்குள்ள சாப்பிட்றதுக்கு தான் ஒன்று அனுப்பிச்சிருக்குது தேவர்கள்லாம் அப்படின்னு வாயை குழந்து நிற்கிறா. கடவுளை நம்பினவா இருக்கு, என்ன தான் பயம் இருக்கு, நிறைய அறிவு வேலை செய்யும். நம்ம பக்தியோடு இருந்தோம்னா நம்ம அறிவு விசாலமாகும். எந்த பிரச்சனையும் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். ஹனுமார் எவ்வளோ புத்தி கூர்மையானவர். ராம் 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 ராம்னு சொல்லிட்டு அவருடைய பக்தியை பெருக்கின்றிருக்கே அவர். அப்படியா சம்பிக்கை, நான் வாயில் நுழைஞ்சு தானே போனோம் அப்படின்னு கேட்டேன்.
நீ வாயை தர உன் வாயில் நுழைஞ்சு போனேன் அப்படி. அப்போ சிம்பிகை வாயை கொஞ்சம் திறக்கிறா. அதுக்கு மேலே 10 யோஜனை தூரம் அவள் திறந்தா அவள் 20 யோஜனை தூரமாக வளரு. 20 யோஜனை தூரம் வாயை திறந்தா நான் அதுக்கு மேலே வளர்றேன். நான் அதுக்கு மேலே வளர்றேன். 100 யோஜனை தூரம் வாயை திறந்ததுக்கப்புறம் அவள் டக்குன்னு குட்டியாக ஆகி போயிட்டு ஒரு சின்ன குருவி சைஸ்க்கு ஆகி போய் அவள் வாய் வழியால் வாங்கி வாயை தடிச்ச காது இருந்தாலும் தொண்டை பெருசாகும். அவள் காது வெளியில் வந்து அவள் முன்னாடி வந்து அம்மணி நான் வாயில் வாங்கி வந்துட்டேன் போகிறேன் தானே, இனிமேல் நான் போக விடுவியா அப்படின்னு கேட்குறேன். எந்த தடைகளையும் உடச்சி எரிஞ்சுட்டு நம்மளால் முன்னால் வரத்துக்கு இந்த ஆன்மீகம், இந்த கடவுள் பக்தி துணைக்கி வரும் அப்படிங்கிறத காட்டுற இடம். ராமாயணத்தில் ஒவ்வொரு பகுதியை ரசித்து 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 ருசித்து ருசித்து நம்ம அனுபவித்து படிக்கலாம். அவ்வளோ அற்புதமானது. அப்போ அந்த ராட்சசி என்ன பண்ணுறா, சரிப்பா நீ வழியால் காது விலை வந்துட்ட, இனிமேல் நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ பாட்டுக்கு அப்போ நீ போய் சீதா பிராட்டியை ராமரோட சேர்த்து வை, உனக்கு க்ஷேமம் உண்டாக்கட்டும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் போனால் அங்கே லங்கினி, அந்த லங்கினியும் வதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக லங்கைக்குள்ளே நுழைஞ்சு அசோகவனத்தில் சீத்தியை இந்த அரக்கிகளுக்கு நடுவில் வச்சுருக்கான் அந்த ராவணன். அதை பார்த்துட்டு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அரக்கிகள் இல்லாத சமயமாக இப்போ இந்த சீதையிட்ட பேசியாகணும். அதே சமயத்தில் பேசாமல் இருந்தாலும் சீதை இந்த நிலையில் இருக்கா பாவம், ராமர் வரலையேன்ற வேதனையில் அவளோட தலைமுடியே சுருக்கு போட்டு பேசாமல் மரத்தில் தொங்கிடலாம் அப்படின்ற நிலைமையில் இருக்கா. ஏன் அப்படின்னா ராவணன் அவ்வளோ தூரம் வந்து அவளை மிரட்டுறான், அலக்கழிக்கிறான். கையில் கண் இல்லாத ராட்சசி, நாக்கு நீண்ட ராட்சசி, உடம்பு பத்த ராட்சசி, ஒரு மூக்கு ராட்சசி, ஒரு கண்ணு ராட்சசி, நாக்கு நீண்ட ராட்சசி, எல்லாம் அவளை பயமுறுத்துதுங்க. அப்போ திரிஜடைன்ற நல்ல ராட்சசி, நான் ஒரு கனவு கண்டேன், கண்டிப்பாக உன் ராமன் வந்து வந்தேன் அழைச்சின்னு போவார், இந்த ராவணன் தான் அழிய போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொன்னதும் அவள் கொஞ்சம் நிதானத்துக்கு வர. ஆனாலும் மறுபடியும் ராவணன் மிரட்டுறான். என்னதான் சமாதானம் சொன்னாலும் இவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து எப்படி தான் நம்ம மீண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது தன்னைத்தானே அழிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு துக்கம் கூட ஏற்படும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. எந்த ஆழத்துலேருந்தும் எந்த துக்கத்துலேருந்தும் எந்த கீழே போயிட்டாலுமே பிடிச்சி நம்மளை தூக்கி நிறுத்துறதுக்குன்னு சத்தியமாக அந்த இறைவன் இருக்குது. அது நம்மளை விடாது. பட்ட மரம் கூட துளுத்துடும் அந்த பரமனோட அருள் இருந்தால். அப்படி இருக்கும் பொழுது சீதா பிராட்டி சாட்சாத் மகாலட்சுமியே வச்சு அவளே தானே ராவணவதத்துக்காக சீத்தையாக பிறந்தீங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கா. அதனால் அப்போது இந்த அனுமார் பார்க்குறேன், ஓ இது என்ன, இது சீத்தை தானா, சீத்தையை நம்ம முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, சீத்தை தானா. ஆனால் அந்த ராமர் சொன்ன அத்தனை அடையாளமும் இவன்கிட்ட இருக்குது. அதனால் ராமாராமன்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, இவளோட முகத்தில் இருக்கிற தேஜஸ், இவளோட முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருணையான அந்த பார்வை, இந்த துக்கத்துலேயும் அந்த கற்பு கரைசியாக தன்னை காப்பாற்றிட்டு அவள் அந்த ராமரையே மனசில் நினச்சி தன்னை உறுதியோடு வச்சுருந்துக்கிற அந்த நிலைமை. அப்படி நினச்சிருந்தா ராவணை மிரட்டணும்னே பயந்து போய் இப்படி தற்கொலை பண்ண போய்க்கிறாளே, இந்த நிமிஷத்தில் நம்ம அவளை காப்பாற்றிடலாம், அப்புறம் இவளை பார்க்கவே முடியாது நினச்சின்ற வேறவர். இவளுக்கு பிடிச்சதை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம 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 ராம் ஜெய் ஜெய் ராம 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 ராம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கே. எங்கேயோ நம்முடைய நாதனோட பேர் கேட்குறதேன்ற அந்த நிமிஷத்தில் அந்த கஷ்டத்தை உதறி நிமிந்து பார்க்குறா அந்த சீதை. இந்த ராம நாமம் அப்படிங்கிறது உயிர் காக்கிற மந்திரம். இந்த ஸ்லோகங்களோ இந்த கிரந்தங்களோ வெறும் கதைகள் இல்லை. உண்மையாகவே நம்ம எப்படி வாழணும், எந்த சமயத்தில் எப்படி நம்ம மனசை உறுதியோடு இருக்கணும், எந்த சமயத்தில் மனசில் கஷ்டப்பட்டுக்காமல் நம்ம அந்த கஷ்டமோ சந்தோஷமோ அதை மிதித்து ஏறி வந்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறதெல்லாம்
நாங்கள் சொல்லித்தர பாடமாகவே அமையிறது இந்த ராமாயணம் அப்படிங்கிறது. இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த அசோகவனத்தில் அந்த சீத்தையை பார்த்துட்டு டப்புன்னு பொதக்கட்டின்னு அவர் எதோ போய் ஒத்து விழுதுமனா அதை பார்த்து வேற பயந்துப்பா இல்லையா. ஏற்கனவே நல்லா நாட்டம் வந்து ராவணன் பிச்சை போடுன்னு கேட்டு ஒரு தூக்கின்னு வந்துட்டான் ராட்சசனாகி. இது என்னதில் ராட்சசனும் நினச்சி மாட்டேன் இல்லையா. அதனால் அவளுக்கு மனசுக்கு பயமும் ஏற்படக்கூடாது. உங்கள்கிட்ட நான் வடமொழியில் பேசுகிறதா, தமிழில் பேசுகிறதா, இங்கிலீஷில் பேசுகிறதா, எதில் தான் பேசுறது, இவ்வளோ பயந்து நடுங்கிட்டு இருக்கா, டப்புன்னு போய்டுவோம் இருக்குது. ஆனால் டப்புன்னு கொஞ்சம் குதிச்சாலும் பயம். ஆனால் குதிக்கா நம்ம அது ஏன்னு சொல்லவும் கூடாது. இவ்வளோ பெரிய உருவத்தில் போனாலும் பயம் அப்படின்னு சின்ன குருவி போல் தன்னை மாற்றிட்டு அந்த சீதா பிராட்டிக்கு முன்னாடி போய் நிற்கிறே. அம்மா, உன்னோட கண்கள்லேருந்து நீ கண்ணீர் அழிய வேண்டாம். ஸ்ரீராமன் சீக்கிரம் வந்து ஒரு ஆட்சின்னு போவார் அப்படின்னு சொன்னால், அய்யோ முன்ன இப்படி துறவியாட்டம் வந்தான், இப்போ குருவியாட்டம் வந்தானா அப்படின்னு பதன்னு ஓடி போய் மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிற பாவம் அந்த சீதா பிராட்டி. அவர் அப்படியே கை குப்பியபடியே தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்ததுக்கப்புறம் ராமருடைய வரலாறெல்லாம் சொன்னதுக்கப்புறம், ஆமாம், வானரர்களுக்கும் ராமலட்சுமணர்களுக்கும் எப்படி உறவு ஏற்படும் அப்படின்னு கேட்கும்போது எல்லா விவரத்தையும் சொல்கிறேன். அது ஒரு பெரிய கதை. அதாவது சுக்ரீவன்கிட்ட நட்பு ஏற்பட்டதுலேருந்து இப்போ சீதா பிராட்டியை சந்திக்கிற வரைக்கும் அது ராமாயணத்தில் அது பெரிய பாகம். அது அப்புறம் சொல்கிறேன். சொல்லி அந்த ராமருடைய அடையாளமாக மோதிரத்தை கொடுக்குறேன். அதை வாங்கி ராமரையே எதிர பார்க்குற மாதிரி மனசு மகிழ்வோட உச்சியில் வச்சு, தலை உச்சியில் கொண்டு வச்சு அந்த மோதிரத்தை மார்போடு அணைச்சி அவருடைய மோதிரம் போட்ட அந்த கைகளையும், அந்த கைகள் இருக்கக்கூடிய கழுத்து, உடம்பு, கண்கள், அந்த கருணையான கண்கள் எல்லாம் மனசில் யோஜனை பண்ணி பார்த்து அகமகிழ்ந்து, உயிரை காக்க வந்த மாருதியே சிரஞ்சீவியாக வாழ்வேன். ஆனால் ஒன்று, இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதுக்குள்ளேயும் ராமர் வந்தால் தான் நான் ராமரோட அயோத்திக்கு வர முடியும்னு சொல்கிறியா? நீ இந்த செயலை செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குற. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டிக்கிட்டேருந்து சீதா பிராட்டி அடையாளமாக சூடாமணி எடுத்துட்டவர் திரும்பரே. இது வரைக்கும் கதையாக இருக்கட்டும். நாம் ஸ்லோகமாக இதை இப்போ கற்றுக்கலாமா? சச்ச சர்வான் சமானிய சச்ச சர்வான் சமானிய வானரான் வானரஷபஹ வானரான் வானரஷபஹ திஷஹ பிரஸ்தாபயாமாஸ திஷஹ பிரஸ்தாபயாமாஸ दिदृक्षुर्जनकात्मजाम् दिदृक्षुर्जनकात्मजाम् ततो कृद्रस्य वचनात् संबादेत् हनुमान् बली शतयोजनविस्तीर्णं पुप्रुवे लवणार्णवम् तत्र लङ्कां समासाद्य पुरीं रावणपालिताम् ददर्श सीतां ध्यायन्तीम् अशोकवनिगां गताम्
अशोकवनिगाभतां निवेदयित्वा विज्ञानं निवेदयित्वा अभिज्ञानं प्रवृत्तिं च निवेद्य सः समाश्वास्य च वैदेहीं मदयामास दोरणं पञ्चतेनाग्रगान् हत्वा. இவர் என்ன பண்ணுறாரு, வானரனான அந்த அனுமான் என்ன பண்ணுறாரு, மரத்தெல்லாம் வச்சு குழுக்குன்னு உழுக்கிறேன். அதை பார்த்து ராட்சசிகளாம் அடிச்சு பிடிச்சின்னு போய் ராவணன் சொல்கிறா. அப்போ அந்த பஞ்சசேனாதிபதிகள்ன்ற அந்த 5 ராட்சச வீரர்கள் அனுப்புகிறான். அப்புறம் ஒத்தத்திரையாக அனுப்புகிறான். அப்புறம் அக்ஷகுமாரனையும் அனுப்புகிறான். எல்லோரும் அனுப்பிச்சுட்டே இருக்கான் இந்த வானரத்தை அடக்கிறதுக்கு. எல்லோரோடையும் அவன் வின் பண்ணுறேன். பஞ்சசேனா கிரகான் ஹத்வா சப்தமந்திரி சுநாதபீன் சப்தமந்திரி சுதானபீன் 7 மந்திரிக்குமார்கள் அனுப்புகிறோம். அவ்வளவு சூரம் அக்ஷம் த நிஷ்பிச்சிய அக்ஷகுமாரன் அனுப்புகிறோம் தம் மகனை. கிரகணம் தமுபாகமத் அஸ்திரேணோன்முக்தமாத்மானம் ज्ञात्वा पैदामहान् वरान् मर्शयन् राक्षसान् वीरो यन्त्रिणस्तान् यन्त्रिणिश्चान् यदृच्छया ततो दगत्वा पुरीं लङ्काम्. லங்கையை அழிச்சு போட்டு இந்த மாதிரி உபதிரவம் பண்ணிட்டு தன்னோட பிள்ளை இந்திரஜித்தை அனுப்புகிறான். இந்திரஜித்து அவர் வெல்ல முடியாதபடியா ஆயிட்டதுனால அவன் இந்த பாசுபத